சின்னதாக கூட்டத்தை பார்த்தாப்புலேயே சினுங்குவாப்பிள்ளைங்க. அவரை ரெடி பண்ணி தேர் கூட்டத்துக்கே இன்றைக்கி கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறோமுங்க. வேற எங்கேயும் இல்லைங்க, அந்தியூர் தேருக்கு தாங்க. எங்களுக்கு அந்தியூர் தேரை பற்றி தெரிஞ்சதெல்லாம் நம்மளது நாட்டு மாடு வளர்த்துறனால கன்றுக்குட்டி வாங்க வரேன்னு சொல்லுவாங்க. ஜோடி ஓட்டு அந்தியூர் தேருக்கு கொண்டு போகிறேன்ட்டு. அவ்வளோதாங்க எங்களுக்கு அந்தியூர் தேரை பற்றி முன்னாடிலாம் தெரியும். ஆனால் இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக குதிரை அது இதுன்னு காமிக்கிறாங்களா. சரி நாமளும் தான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லி தாங்க கிளம்பிட்டு இருந்துச்சு. அங்கே உள்ளே போனோன்னையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குதிரையெல்லாம் தாங்க கட்டி வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நைட் ஆகிக்கிட்டனால கிளியராக இருக்காதுங்க. குதிரையெல்லாம் நிறையா இருந்துச்சுங்க. அப்புறம் நாட்டு மாடையெல்லாம் காணாங்க. எல்லாமே சிந்து மாட்டு கன்று சிந்து மாடு தாங்க இருந்துச்சு. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா சிந்து மாட்டு கன்றில் நிறைய ஜோடி ஓட்டு கொண்டு போயிருந்தாங்க. இது மாடுமே நிறைய விலை பேசி வந்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க நாங்கள் போன நேரத்துக்கே. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடை வீதி தாங்க நிறையா இருந்துச்சு. விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் வீல் அது இதுன்னு நிறையா இருந்துச்சுங்க. நாம் திருச்செங்கோட்டு தேர் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா ஏக்கரா கணக்கில் இருக்குதுங்க. திருச்செங்கோட்டு தேர்லேயுமே நிறைய இந்த இதெல்லாம் விளையாட்டுக்கு நிறையா இருக்குங்க. ஆனால் இவ்வளோ இடம் வசதி வந்துட்டு இருக்காதுங்க. ரொம்பவே கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நெருக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா இவ்வளோ பரப்பளவு இல்லாதனாலேயே என்னவோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நின்னா மட்டும் போதுங்க, அவங்களே எல்லா பக்கம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு கூட்டம் இருக்குங்க. இங்கே நாங்கள் போன நாள் அந்த மாதிரியே என்னன்னு தெரியலிங்க. சனி ஞாயிறில் போயிருந்தால் இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் ரொம்பவெல்லாம் இல்லைங்க. ஓரளவுக்கு நம்ம திருப்தியாக சாமியும் பார்க்க முடிஞ்சுதுங்க. மற்ற கேம்ஸுமே நல்லா விளையாட முடிஞ்சுதுங்க. நான் இந்த பல்லியாட்டை ஒட்டிக்கிட்டு எல்லாம் விளையாண்டாங்க. அது என்ன கேமுன்ட்டுலாம் எங்களுக்கு தெரியலிங்க. உள்ளே இருக்கிறவங்க விளையாண்டதை விட வெளியே இருக்கிறவங்க பார்த்து சிரிச்சது தாங்க அதிகமாக இருந்துச்சு. அதுலலாம் நம்மளால் போக முடியாதுன்னு குட்டியாக ஒரு ரைடு மட்டும் இனியன் குட்டியை வச்சு கூட்டிகிட்டு போயிட்டோம்ங்க. அவரு அதை நல்லாவே என்ஜாய் பண்ணாப்பிள்ளைங்க. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட்டே என்னென்னா இனியன் குட்டி இதை நல்லாவே என்ஜாய் பண்ணாப்பிள்ளைங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாப்புல அவர் அழுவெல்லாம் இல்லைங்க. மாமன் தோல் மேலே ஏறி உக்காந்தவன் தாங்க எல்லாத்தையும் நல்லா வாய்ப்பான்னு பார்த்துக்கிட்டு வந்தானுங்க. பரவாயில்லைங்க, நல்லாவே கோஆப்ரேட் பண்ணிட்டாப்புல. அதனால தான் ரொம்ப நேரம் எங்களால் அங்கே இருக்கவே முடிஞ்சுதுங்க. கடை வீதியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் போய் உற்சவரை கும்பிட்டுங்க. சரி வீடு கிளம்பிடலான்ட்டு போகிறப்ப தான் சொன்னாங்க வனத்தில் சாமி இருக்குது, அங்கே தான் தேர்லாம் நிற்கிதுன்னு சொல்லிட்டு. இவ்வளோ தூரம் வந்துட்டு அதை பார்க்காம போனால் எப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே போயாச்சுங்க. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராகவே இருந்துச்சுங்க. சாமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பூஜை பண்ணி பாத குரடெலாம் ஏறினாங்க. அப்புறம் என்னமோ ஒன்று ஊதிட்டு இருந்தாங்க, அது பேர்லாம் எங்களுக்கு தெரியலிங்க. ஆனால் பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சுங்க. திருப்தியாக சாமி கும்பிட்டு